எலெக்ஷன் 77 சட்டசபை எலெக்ஷன் வருது. அதில் எம்ஜிஆர் சொன்ன முதல் வாக்குறுதி, என் தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன், மதுக்கடைகளை திறக்க மாட்டேன்னு. எல்லாரும் கருணாநிதி எதிர்பார்த்தார், எப்படி ஒரு பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மதுக்கடைகளை திறக்காமல் முடியாத, நம்ம தான் திறந்து அதில் நிறையா வருமானம் வர வச்சுட்டோம் அரசாங்கத்துக்கு. எல்லா இதையும் இது பண்ணி 77 அவர் வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் வெளியிட்ட முதல் அறிக்கை, தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் ஒழிக்கப்படுகின்றன. குடிக்கவே முடியாது. எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் 77 குடிச்சிங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவான். குடிமகன்கள்லாம் பயந்தாங்க. ரொம்ப பேருக்கு கை காலெலாம் உதற ஆரம்பித்தது. குடித்து பழகினவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் மருத்துவர் சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மதுவை தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர்ந்த மதுவெல்லாம் விற்றாங்க. அது மருத்துவ சான்றிதழ் இருக்கணும். அதிமுக காரங்களே நிறைய பேர் உள்ளே போனாங்க. எம்ஜிஆர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தது, தலைவர் நம்ம கட்சிக்காரங்களை பிடிச்சிட்டாங்கன்னு. இருக்கட்டும், ஒரு வாரம் ஜெயிலில் திருந்தட்டும். மதுவை குடிக்கிறது நம்ம கட்சிக்காரன் குடித்தாலும் தப்புன்னார். மதுவில்லாத தமிழகம் 77 79 வரை எம்ஜிஆர் 2 ஆண்டு ஆழம் மதுவில்லாத தமிழகம் இருந்தது. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார், இதை பயன்படுத்தி கட்சிக்காரனெல்லாம் கூப்பிட்டு, மதுக்கடையை மூடியாச்சு, குடிக்கிறவன் குடிக்காமல் இருக்க மாட்டான், அடி கள்ளச்சாராயம்னார். கள்ளச்சாராயம் திமுக காரங்கள்லாம் கரை உருண்டு ஓடிச்சு. கருணாநிதி தான் அதை பண்ணார். எம்ஜிஆர் அதை அடக்குனார். இந்த ரஞ்சித்துன்னு ஒரு தற்குறி, ஒரு டைரக்டர், அந்த ஆள் இந்த சார்பட்டா பரம்பரைங்கிற படத்தில் எம்ஜிஆர் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சினார்னு சொல்லி ஒரு மோசமான விஷயத்தை, வெறும் பொய்களை அடுக்கி கொண்டு போகும் ஒரு டைரக்டர் இருந்தால், அந்த ஆள் எம்ஜிஆர் மது காய்ச்சினதாக சொன்னார். அப்போவே நான் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் கேட்டேன். அப்போ மூன்றாந்தர மனிதர்கள் நீங்கள்லாம். ஏன்னா மதுவை தன் வாழ்க்கையில் குடிக்காதால் தன் ரசிகர்களும் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள். போய் இது இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்ச சொல்லுவாரா? கள்ளச்சாராயம் காய்ச்சினது கருணாநிதி திமுக காரங்களை தான் சொல்லி பண்ணார். 2.5 ஆண்டு காலம் மதுவை ஒழித்தார் தமிழ்நாட்டில். என்னாச்சு? கள்ளச்சாராயத்தை கருணாநிதி அவர் கட்சிக்காரவங்களை காய்ச்ச சொல்லி கரை புரண்டு ஓடிச்சு. பல பேர் குடிச்சிட்டு செத்தாங்க கள்ளச்சாராயத்தை. அப்புறம் 80 எம்ஜிஆர் திரும்பி வந்தவுடன் எல்லோரும் அவர்கிட்ட போய் சொன்னது, நல்ல சாராயத்தை மூடிட்டீங்க, கள்ளச்சாராயத்தை கருணாநிதி காய்ச்ச சொல்கிறாரு, எல்லாம் குடிச்சிட்டு சாகுறான்னாரு. அப்போ தான் எல்லாரும் சொன்னது, நீங்களே கடையை திறந்துருங்க, இல்லைன்னா கருணாநிதியை வைத்து அரசியல் செய்வார்னு சொன்ன உடனே 1981 மதுக்கடைகளை மீண்டும் திறப்பதுன்னு வேறு வழி இல்லாமல் முடிவு செய்தார்.